என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து ஜவான் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை ஓட்டி ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். தினமலர் அப்படின்னா நாங்க ஏன் தினமலர் பத்தி இப்ப பேச போறோம் அப்படின்றதையும் நாங்க அதனோட ரிலேட்டடா நாங்க சொல்லிடுறோம். தினமலர்ன்ற பத்திரிகை வந்து கடந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே லாஸ்டா இந்த தூத்துக்குடி வெள்ளம் நிவாரணம் வந்த வரைக்குமே வந்து தினமலருடைய யோக்கியதை, தினமலருடைய பத்திரிகையுடைய தர்மம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்னாலே, பத்திரிகை துறை அப்படின்னாலே வந்து ஜனநாயக சக்தியோட 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் 4வது தூண்லாம் கிடையாது. இவன் ஒரு முட்டா சல்லி பயலும் அப்படிங்கிறத வந்து அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்கான். தினமலம், தினமலர்னு நம்ம சொல்ல வேண்டாம், தினமலம். அதனாலதான் நான் வந்து நாத்தடிக்குது அப்படின்னு சொல்றேன். அந்த நாள் தான் இப்ப நம்ம தொடங்க போறோம். இப்ப தொடங்க போறோம். அது துடைக்கிறதுலாம் இல்ல, தூக்கி எறிய போறோம். அது வேற விஷயம். நல்லா இருக்க தமிழ்நாட்டை வந்து 2ஆ பிரிக்கிற வேலையா ஃபர்ஸ்ட் இவன் தான் பார்த்தான். என்னன்னா கொங்கு நாடு அப்படின்ற இந்த ஒரத்த நாடுலாம் இல்ல, கொங்கு மண்டலங்களே வந்து கொங்கு நாடு அப்படின்றத தனியா கொங்கு நாடுன்னு சொல்றதால தனி நாடா பிரிக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தலையா. எந்த மக்கள்? அவங்க மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த நூலி பண்ணல. ஆனா வந்து நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி மக்களும் பதிலடி கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஆணி இல்ல இங்க. கொங்கு நாடும் கிடையாது, ஒரு மயிர் நாடும் கிடையாது, கொங்கு நாடு இல்ல, பரப்பு நாடு இல்ல, எந்த நாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தோர்த்தி அடிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்ததான் வந்து என்ன பேசலாம் அப்படின்னா, வரலாற்றிலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு காலை உணவு திட்டத்தை வந்து எங்கேயுமே நடைமுறைப்படுத்தல. ஆனா தமிழகம் வந்து அந்த திட்டத்தை சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு. அதை வந்து பொறுத்து கொள்ள முடியாத இந்த தினமலம் பத்திரிகை வந்து, அதான் தினமலம், அதுக்கு என்ன ரிலேட்டடா தேவையோ அதை வந்து அவன் வந்து தலையங்கத்துல போடுறான். அதுதான் நிரம்பி வழி டபுள் சாப்பாடு, நிரம்பி வழிது கக்கூஸ் அப்படின்னு ஒரு கேவலத்தையும் உச்சத்துல வந்து இந்த வார்த்தையை பதிவு பண்றது இல்ல. நம்ம அத வெறும் உணவோட மட்டும் பார்க்காம, ஏன் வந்து அந்த உணவு வந்து அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டடா போய் பார்த்தோம்னா, இந்த சூத்திரர்களா இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய இந்த மக்கள்லாம் வந்து நீ படிச்சிடக்கூடாதுங்கிற விஷயம் தெளிவா இருக்கான். அப்ப அதுக்கு நீ சாப்பாடு போட்டாவது நீங்க வாங்க நம்ம படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்கள் செய்யறத வந்து பொறுத்து கொள்ள முடியாம, நீங்களாம் படிச்சிருவீங்களோ, படிச்சுட்டு வெளியில வந்துட்டாக்க நம்மளாம் வந்து வேலைக்கு போகணுமோங்கிற ஒரு அச்சம், நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்பாங்களோன்ற அச்சத்தாலதான் அதை வந்து அப்படி பிரதிபலிக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம் கடந்த காலங்கள்ல. அதை ஒட்டி நம்ம பேசியிருக்கோம். தென் மாவட்டங்கள்ல மழை வந்த அப்பயும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரை, ஒரு நிதி அமைச்சரை வந்து கையேந்திர மாதிரி வந்து ஒரு கார்ட்டூனை உன்னால வரைய முடியுது அப்படின்னா, அப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வந்து நீ வந்து எவ்வளவு கேவலமா, எவ்வளவு கீழ்த்தரமா வந்து நீ பாக்குற அப்படின்றதுதான். அப்போ இவங்களுடைய புத்தின்றதே அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல, நம்ம அவங்க மட்டும் அப்ப பணத்தை கேட்கல, என்ன எங்கள்கிட்ட இருந்தா எடுத்த வரி பணத்தை திரும்ப எங்க மக்களுக்கு பேரிடருக்கு எங்க பிரச்சனை கொடுங்கன்னு கேட்கும் போது நீ வன்மத்தை கேட்கிற, பிச்சை எடுக்கிற மாதிரி. அப்ப நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி போடும்போது அவர் வந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ், மக்களுடைய பிரதிநிதி. இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சரை கேவலப்படுத்துறங்கிற பேர்ல தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கேவலப்படுத்துற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை வந்து இந்த அப்பம் வீட்டு காசா அப்படின்றத வந்து கருப்பொன்னையப்பன் வந்து ஒரு மேடையில வந்து தெளிவா சொல்லியிருப்பார். ஆமா, பெரியார் வந்து எங்க அப்பன்னு தான் சொல்றோம், அப்ப வந்து பெரியாருடைய மன்னன் இதை நம்ம சொல்றோம், அப்ப எங்க அப்பம் வீட்டு காசை தான் அவங்கள்ட்ட கேட்கறோம் கொடு அப்படின்னு தான் வந்து அவர் தெளிவா பதிவு பண்ணிருப்பாரு. இப்போ நம்மளும் அதான் சொல்றோம். இதை ஏன் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த தினமலரை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, தோழர் விஜய் சேதுபதி அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு நிருபர். 75 ஆண்டுகளா வந்து இந்திய வந்து கத்துக்க கூடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாங்களாம் படிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வந்து செருப்பால அது வந்து அடிச்சாரு, மேடை இருக்கு அப்படின்னு செருப்பால அடிச்சாரு, ஒரு மேடை இருக்குன்றதால அவர் வந்து நாகரிகமா நடந்துட்டாரு. இல்லைன்னா அவரு கோவப்பட்டதுக்கு வந்து செருப்பால அடிச்சிருக்கணும் அப்படின்றத நான் பாக்குறேன். நான் அடிச்சாருன்னு நினைச்சிட்டேன். இல்ல அதான் இப்போ அது ஏன் அந்த நிருபர் யாரு அப்படின்னு வந்து உள்ள போய் ஆராய்ச்சினா பார்க்கும்போது பார்த்தா அவர் வந்து
தினமலத்தோடைய சினிமா நிருபர் அவரு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து இங்க இந்தி படிக்கிறதுல பிரச்சனை இல்ல, இந்திய திணிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. திட்டமிட்டு இது மாதிரி வன்மமான கேள்வியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இது மிகப்பெரிய தவறான கேள்வி, கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சு செருப்படுத்த அடிச்சிட்டாரு. அது இப்போ நாம எப்படி அதை பாக்குறோம்னா, இப்போ சாதாரண விஜய் சேதுபதி வந்து சாதாரண நடிகரா ஒரு இந்த தனுஷ் படத்துலலாம் பின்னணி கதாபாத்திரம் ஏதோ ஒரு மூலையில இருப்பாரு அந்த கதாபாத்திரத்துல, அப்படியெல்லாம் நடிச்சுட்டு ஒரு பெரிய ஹீரோவா நடிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஹீரோக்களுக்கு வில்லனா வந்து நடிக்கிற அளவுக்கு வந்து பாலிவுட்ல அளவுக்கு போற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஒரு பாளையங்கோட்டைக்காரன் பாலிவுட்டுக்கு போக கூடாதுன்றதுதான் இந்த தினமலர்ல வேலை பாக்குறவன் இவனுடைய புத்தியே இந்த மாதிரிதான். ஆமா, இவரு எங்கடா வந்து மேல போயிட்டா எது இன்னும் பெரிய ஆளா ஆகிட்டா வந்து இவனை கேள்வி கேட்க முடியாது அப்படின்ட்டு பெரிய ஆளா. இதுவே வந்து ஏன் மாதவங்கிட்டயோ இல்ல கமல்கிட்டயோ ஏன் வந்து மாதவெல்லாம் வந்து அங்கேயே குடியிருக்கிறாப்புல, அரவிந்த் சாமி ஏன் கேட்கல, இந்தி படத்திலே வந்து குடியிருக்கிறார். அப்போ அவரெல்லாம் ஏன் வந்து கேட்கவே மாட்டேன்ற அப்படின்றதான் அந்த கேள்வி. அப்ப அந்த நிருபர் வந்து குறிப்பா பார்க்க போனா தினமலர்ல வேலை பார்க்கறவங்க பாதி பேர் வந்து நூல்ல தான் இருப்பான். ஆனா அந்த நூல் இல்ல இவரு. அல்ல, நூல் இல்லைனாலுமே கூட நூல் இல்லாம அந்த 100 பேருக்கான நூலை வந்து போட்டுக்கிட்டு தெரியல கேள்வி கேட்கிற மாதிரிதான் வந்து அந்த இது இருக்கு. சோ அப்ப இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தொடர் விஜய் சேதுபதியை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு இப்படி மடக்கிட்டா அவர் ஒரு செருப்படி பதில் கொடுத்ததுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்லிடுறோம். இப்ப இவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கானுங்க. என்ன பிம்பம்? இவங்கெல்லாம் வந்து இந்திக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழர்கள் இல்ல தென் மாநிலங்கள்ல இருந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த வடக்க இருக்கக்கூடிய ஹிந்திக்காரவங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து மதராசின்னு சொல்லுவான். மதராசின்னு தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் மதராசின்னு சொல்ல மாட்டான், மெட்ராஸ்ல இருக்கவங்க மட்டும் மதராசின்னு சொல்ல மாட்டான். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு சேர்ந்து 4 மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்களையுமே வந்து அவன் மதராசி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போர்ட்ரேட் பண்ணுவான். அப்ப அவன் மதராசின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இவன் மதராசி பூரா இந்திக்கு எதிரானவன், நம்ம மொழிக்கு எதிரானவன் சொல்லிட்டு இந்த விஷயத்தை இவன் திணிக்கும் போது, தினமலம் போன்று இந்த சிந்தனை இருக்குறான்ல, ஆதிக்க சிந்தனை இருக்கான்ல, இவனெல்லாம் இந்த போதிக்கிறான், திணிக்கும் போது யார மாதிரி ஆட்களை திணிக்கிறான்? விஜய் சேதுபதி, தோழர் உதயநிதி ஸ்டாலின் போன்ற தோழர் தனுஷ் போன்ற ஆட்கள் நடிக்க போகும்போது எனக்கு பிரச்சனையா இருக்கு, பொச்சி எரியுது. மாதவனோ அரவிந்த் சாமியோ கமலஹாசனோ அந்த ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, நூல் மட்டும், அவங்க அங்க போகும்போது இவனுக்கு அந்த பொச்சி எரியல. அப்போ இங்கிருந்து யாரும் போய் வளர்ந்துடக்கூடாது, நடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற வன்மத்தை தான் இவன் தொடர்ச்சியா கக்கிக்கிட்டே இருக்கானுங்க. இங்க மறுபடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கோரிக்கையும் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யாரையும் சொல்ல, யாருக்கு தேவையோ அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க, ஹிந்தி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க கத்துக்கிறான், படிக்கலாம்னு கூட. அப்போ இங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். தொடர்ச்சியா தினமலத்தை வந்து தொடர்ச்சி தூக்கி எறிகிற வேலைய தமிழ்நாட்டு மக்களாகி நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணமாவும் இருக்கு, கோரிக்கையாவும் இருக்கு. விடுதலை களம் சேனலை ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.